Good morning, students. In today's online video session, we'll be looking at the two important topics, that is email and message writing. Email. Email என்னப்பா ஒண்ணுமே இல்ல, எலக்ட்ரானிக் மெசேஜ். ஓகே, எலக்ட்ரானிக் மெயில்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம லெட்டரை எழுதி போஸ்ட் பண்றதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி அனுப்புறோம். ஓகே, தட் இஸ் கால்ட் எலக்ட்ரானிக் மெயில் ஆர் இமெயில். இமெயிலில் வந்து என்ன ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு லெட்டர் அனுப்பணும்னு சொன்னால் லெட்டரில் நம்ம ஃபோட்டோஸு டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும், தனியாக கொரியர் பண்ணி தான் அனுப்ப முடியும். பட் இமெயிலில் என்ன அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக ஒரு அட்டாச்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் அட்டாச் பண்ணி நம்ம அனுப்பிடலாம். ஒருத்தருக்கு அனுப்பலாம், நிறைய பேருக்கும் ஒரே சமயத்தில் அனுப்பலாம். ஸோ ஹியர் திஸ் இஸ் ஹவ் த மெயில் பேஜ் வில் லுக் லைக், அண்ட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மொபைல் டு டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப். மொபைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டெஸ்க்டாப் லேப்டாப்பில் வேற மாதிரி இருக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துடலாம். ஹியர் ஐ வில் எக்ஸ்பிளைன் த பேசிக் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இருக்கும். அங்கே நம்ம யாருக்கு அந்த மெயிலை அனுப்புகிறோமோ அவங்களோட மெயில் ஐடியை டைப் பண்ணணும். சிசின்னு இருக்கும், அடுத்து பிசிசி இருக்கும். இப்போ அது வந்து ஹிடனாக இருக்கும், பட் அதை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் சப்ஜெக்ட். சிசினா என்ன சார் அப்படின்னா, கார்பன் காப்பி டு இமெயில் ஐடிஸ். ஓகே, கார்பன் காப்பி டு இமெயில் ஐடிஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரே டைம்ல நிறைய பேருக்கு அனுப்பணும் அப்படின்னா சிசியில போட்டு ஒரு 10 to 20 இமெயில் ஐடி வரைக்கும் அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணா நம்ம ஒரு மெயில் அனுப்பணும்னா அட் அ டைம்ல அது எல்லாத்துக்கும் போயிடும். பிளைண்ட் கார்பன் காப்பி. பிசிசினா என்ன சார் அப்படின்னா, பிசிசியும் சிசியும் ஒரே யூஸ் தான், பட் த ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ், இப்போ நமக்கு சிசி மெயில் அப்படின்னு வருதுன்னா நம்ம அதை கிளிக் பண்ணி பார்த்தா நம்ம மெயில் ஐடியோட சேர்த்து 10 பேர் யார் யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது இட் வில் பி விசிபிள். பட் பிளைண்ட் கார்பன் காப்பி இமெயில போட்டு அனுப்புனாங்க அப்படின்னா நம்ம மெயில் ஐடி மட்டும்தான் இருக்கும், கீழே இருக்கிற 10 பேரோட தெரியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் a thin line of difference between பிசிசி அண்ட் சிசி. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். நம்ம எதுக்காக நம்ம லெட்டர்ல சப்ஜெக்ட் எழுதுவோம் இல்லையா, ஃபார் ஆஸ்கிங் லீவ், பர்மிஷன் டு டேக் லீவ், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதுவோம், ஆர்டரிங் புக்ஸ், இதெல்லாம் நம்ம எழுதுவோம் இல்லையா, தெஃப்ட் ஆஃப் பைசைக்கிள் எழுதுற மாதிரி. இங்கேயும் சப்ஜெக்ட் எதுக்கு நம்ம எழுதுறோம், ஜாப் அப்ளிகேஷனா, அட்மிஷனுக்காகவா, எதுக்குன்னு சப்ஜெக்ட் எழுதணும். தென் யூ கேன் பிகின் வித் யுவர் நேம் அண்ட் அட்ரஸ் வித் ஜிப் கோட், நம்ம ஃபோன் நம்பர். இதை வந்து மேலேயும் எழுதலாம், கீழேயும் எழுதலாம். தட்ஸ் நாட் அ மெயின் திங். அடுத்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, கிரீட்டிங்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா, ஐ எம் சென்டிங் திஸ் இமெயில் இன் ரெஸ்பான்ஸ் டு த ஜாப் போஸ்டிங். ஃபார் ஜாபுக்காக அனுப்புறோம், இப்படி அனுப்புவாங்க. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 11th and 12th அட்மிஷன்ஸ் வந்து மெயில் மூலமா கண்டக்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம், சர்டிபிகேட்ஸ் கலெக்ட் பண்றாங்க வச்சுப்போம். ஐ எம் சென்டிங் திஸ் இமெயில் இன் ரெஸ்பான்ஸ் டு த இன்டர்வியூ விச் வி ஹேட் இன் அவர் ஸ்கூல் கேம்பஸ். நம்ம ஸ்கூல்ல நடந்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி நீங்க கேட்ட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் நான் அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்கேன். ஓகே, அண்ட் இங்க உங்க குவாலிஃபிகேஷன் போடலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் அதெல்லாம். ஐ ஹவ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் மை high school from this so and so campus with the percentage இதெல்லாம் போட்டுட்டு கடைசியா attached as a file in this email is a digital copy of my certificates. இங்க resume இருக்கு, நீங்க certificates அதெல்லாம் resume writing in upcoming classes you will study. 11th 12th வரும்போது resume writing எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. இங்க இப்போ certificates எல்லாம் நம்ம இது பண்றேன். ஓகே, please feel free to contact me. அதாவது while sending an email we have to make sure that everything is on point. தேவையில்லாம ஒரு லைன் கூட நம்ம ஆட் பண்ணிட கூடாது. ஓகே, கடைசியா I look forward to hearing from you soon. நான் எல்லா சர்டிபிகேட் அட்டாச் பண்ணிட்டேன். So this is a sample thing. Okay, to teach you the purpose of email is the main motive of this session right now. Okay, email அனுப்புனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள் பர்சன் ஒரே டைம்ல அனுப்பலாம். ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் சென்டிங் மெசேஜஸ். இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் ஸ்கூல்ஸ் எதுவாக வேணா இருக்கட்டும், இமெயில தான் மோஸ்ட்லி காண்டாக்ட் பண்றது. ஓகே, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இமெயில வாங்கிக்கிறாங்க, டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு எல்லாம் இமெயில தான் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்கூல் ஆப் யூஸ் பண்றீங்க பாத்தீங்கன்னா, அட்டாச்மெண்ட் அனுப்புற மாதிரி அதே தான் அங்கேயும் இமெயில அட்டாச்மெண்ட் ஒரு சைன் இருக்கும், அதில் நீங்க என்ன வேணுமோ அட்டாச் பண்ணி யூ கேன் சென்ட் இட். நெக்ஸ்ட் இஸ் மெசேஜ் ரைட்டிங். மெசேஜ் ரைட்டிங் இது என்ன சார், லெட்டர் ரைட்டிங் மாதிரி மெசேஜ் ரைட்டிங். சிம்பிள், ஒரு லெட்டர் ரைட்டிங் நீங்க பார்த்தா அதே ஃபார்மேட் தான் இங்கேயும் இருக்கும், பட் இதுல இன்னும் கொஞ்சம் கான்சென்ஸ், அதாவது இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கும். மெசேஜ் ரைட்டிங்ல என்ன சார் அப்படின்னா, a message is an informal means of communication. The receiver of the message has to
sift through the given message and pick out the most vital bits of information. Then he or she should be able to reproduce that information in order to convey it to the person for whom it is intended. ஓகே, இப்போ நம்ம இமெயிலே இங்க எடுத்துப்போம். ஓகே, அந்த இமெயில் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க பிரின்சிபலுக்கு அனுப்பினா பிரின்சிபலுக்கே போயிடாது. பிரின்சிபலுக்கு அட்மின் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு அந்த இமெயில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க ஹையர் அத்தாரிட்டிக்கு கன்வே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து 11th 12th அட்மிஷன் அப்படின்னா அந்த 11th அட்மிஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணி சார்ட் அவுட் பண்ணுவாங்க சப்ஜெக்ட்ல இருந்து. 12th அட்மிஷன் யாரும் சார்ட் அவுட் பண்ணுவாங்க, நேம், அந்த இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களோட பர்சன்டேஜ், எந்த ஸ்கூலு, அதெல்லாம் மட்டும் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ வைல் ரைட்டிங் எ மெசேஜ் என்னெல்லாம் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணும் பாருங்க. யூ ஹேவ் டு பிகின். ஃப்ரெண்டுக்கு எழுதிங்கன்னா உங்களுக்கு தெரியும், டியர், ஹாய், ஹலோ இதெல்லாம் போட்டு நேம் போட்டுக்கலாம். அண்ட் ஓப்பனிங் சென்டென்சஸ். ஓகே, இந்த இதுல என்ன மெசேஜ் ரைட்டிங் என்ன முக்கியம்னா ஓப்பனிங் சென்டென்ஸ், க்ளோசிங் சென்டென்ஸ் எப்படி ஃபினிஷ் பண்றது அதை நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, ஓப்பனிங் ஃபாலோயிங் ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருப்பீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பேசிட்டே நீங்க என்னன்னா சடனா வந்து ஓகே கொஞ்சம் சார்ஜ் கம்மியா இருக்கு, ஐ புட் அ டெக்ஸ்ட், ஐ புட் அ மெசேஜ் அப்படி நீங்க சொல்வீங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ஸோ ஃபாலோயிங் அ டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் ஐ ஃபவுண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங் பிளா 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 அப்படி எழுதுவீங்க பாத்தீங்களா, அதுதான். ஓகே, எப்படி அதை ஆரம்பிக்கணும். ஓகே, ஐ எம் அட்டாச்சிங், ப்ளீஸ் ஃபைண்ட் த அட்டாச் டாக்குமெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, நீங்க ஸ்கூலுக்கு வந்து ஒரு அட்மிஷனுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா நான் இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் நீங்க போடணும். ஓகே, அண்ட் வித் ரெகார்ட் டு ஆஸ் வி அக்ரீட் அட் அவர் மீட்டிங். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். இன் ரெஸ்பான்ஸ், இன் ரிப்ளை. ஓகே, அடுத்தது க்ளோசிங் சென்டென்ஸ். I look forward to hearing from you. Don't hesitate to contact me. Thank you in advance. I await receipt of. Finishing with sincerely, best regards, best wishes. அதெல்லாம் உங்க இஷ்டம் எதுனா போட்டுக்கலாம். பட் என்ன சார் இது, எதுக்கு சார் நீங்க இவ்வளோ ஒரு மெசேஜுக்கு ஏன் இவ்வளோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்ல பாருங்க. While writing the body of the message, the following points are to be kept in mind. Only the most important details should be written. நம்ம நார்மலா ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதும் போது, தட் இஸ் ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்மல் லெட்டர் எழுதும் போது நம்ம வளவளவளன்னு என்ன வேணா எழுதிட்டு போகலாம். பட் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு 4-5 பேராகிராஃப் ஒரு மெசேஜ் வந்தா 4-5 பேராகிராஃப் படிக்க முடியுமா? முடியாது. ஸோ ஒரு என்ன இம்பார்ட்டன்ட், எதுக்காக அந்த மெசேஜோ அந்த இம்பார்ட்டன்ட் விஷயத்த மட்டும் போட்டு விடணும். அதுக்கு தான். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மெசேஜ் ரைட்டிங் அண்ட் லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங்னா வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க என்ன வேணா கேட்கலாம். பட் ஒரு மெசேஜ் அப்படின்னா என்ன மெசேஜ், கால் மீனா கால் மீ, அது கீழே நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ ஷுட் நாட் ஆட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் ஐ ஹவ் கால்ட் யுவர் மதர், ஐ ஹவ் கால்ட் யுவர் ஃபாதர், ஐ கான்டாக்ட் யுவர் சிஸ்டர், ஐ கான்டாக்ட் யுவர் ஃப்ரெண்ட், ஸோ யூ ஃபெயில் டு டேக் மீ, அதெல்லாம் எதுவும் இல்லாம கால் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ அது போட்டோம்னா மெசேஜ் கன்வே ஆகும். ஸோ தட்ஸ் இட். நோ நியூ இன்ஃபர்மேஷன் ஷுட் பி ஆடட். தேவையில்லாத புது இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண வேணாம். The most important thing, grammatically correct sentences should be used. So as George Bernard Shaw says, there is nothing called as perfect English. Perfect English no onnume kadiyadhu in spoken English. But while writing you have to make sure that all your sentences are grammatically correct. And excuse me. And the most important thing is indirect or reported speech should be used. Okay. டைரக்ட் ஸ்பீச்ல லெட்டர் எழுதி வைக்க கூடாது, கொட்டேஷனா யூஸ் பண்ணி போடாம இன்டைரக்ட் ஸ்பீச் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல தான் இருக்கணும். The message should be presented within a box, அந்த பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ள இருக்கணும். The word limit for a message is 50 words. Only the words in the body of the notice are counted. Okay, என்ன மெசேஜ் நீங்க கண்டென்ட் மெயின் என்னவோ அதை மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணணும், தேவையில்லாது போடக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இமெயில் அண்ட் மெசேஜ் ரைட்டிங். ஓகே, ஒரு குவிக் ரிவிஷன் போட்டுருவோம். இமெயில் ஆஸ் ஐ சார் இட்ஸ் அன் எலக்ட்ரானிக் மெயில். ஓகே, மெயில் பண்றது அதுதான். அண்ட் these are things I told you. This is how your email window will look like. இமெயில் வந்து சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அண்ட் யூ கேன் அட்டாச் என்ன யூனோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும், போல்டு, இட்டாலிக்ஸ், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் அண்டர்லைன் பண்றது அது எல்லாமே இருக்கும். பாயிண்ட்ஸ் போடணும்னா புல்லட்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஹியர் இஸ் அட்டாச்மெண்ட்ஸ், ஸ்மைலிஸ் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், டிரைவ்ல சேவ் பண்றது இது எல்லாமே இருக்கும். ஓகே, அண்ட் மெசேஜ் ரைட்டிங்
this is a format, message writing எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளா I explained all this to you, but even then a simple reading will give you a clear idea. அடுத்தது format, date, time, name of the person to whom the message is directed, body of the message, name of the writer. இது எப்படி இது நம்ம எப்போ சார் யூஸ் பண்ண அப்படின்னா இமெயில் அனுப்பும்போது ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கோ இல்லை ஒரு அஃபிஷியல் பர்சனுக்கோ நீங்க ஒரு மெசேஜ் நீங்க எழுதும் போது ஆல் தீஸ் திங்ஸ் ஷுட் பி நோட்டட். ஓகே, இமெயிலில் அது இருக்கும், பட் இதெல்லாம் நம்ம போட்டால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அவங்க போய் அந்த இன்ஃபர்மேஷன் எப்போ டேட்டு டைம் பார்க்கறதுக்கு பதிலாக நம்மளே ஒரு டேட்டு போட்டு இந்த டேட்டில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க மெயில் பார்த்து நான் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் இட் வில் பி ஈஸி ஃபார் தம். த மெயின் core objective of this message writing is making the reader or the listener to understand your content easily. Okay, you have to make the content as easy as possible for the reader. Okay, மெசேஜ் படிக்கிறவங்களுக்கு ஈஸியா மெசேஜ் கன்வே ஆயிடும். அங்க வந்து நம்ம என்னென்னவோ போட்டு எழுதாம எதுக்குப்பா இந்த லெட்டர் அப்படின்னு நம்ம ஈஸியா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவங்களுக்கு ஜாபை ஈஸியா ஆக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அந்த ப்ராசஸ் சீக்கிரமா முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் email and message writing. I hope you understood the content of all these things. Kindly note down all your doubts. Everything will be cleared in the respective online session. Thank you.